நாங்கள் வந்து கொல்லிமலை கிராமம் ஆதிவாசி பழங்குடி கிராமத்தை சார்ந்தவர் ராஜேந்திரன் என் பேர். நாங்கள் வந்து டிசம்பர் மாதம் கடைசி இல்லைன்னா ஜனவரி மாதம் முதல்ல வர்ற பிறையை பார்த்துட்டு, அமாவாசைக்கு மறுநாள் வர்ற பிறையை 3ஆம் நாள் பிறையை பார்த்துட்டு எங்கள் ஸ்ரீ மூர்க்கம்பட்டராயர் கோயில் திருவிழாவை நடத்துகிறோம். அந்த 15 நாளும் விரதம் இருப்போம். என்வியோ மற்ற எதுவும் நாங்கள் தொடர்றதில்ல. அது நாங்கள் போத்திருக்கிற மாதிரி ஒயிட் துப்பட்டி வேட்டியோடு தான் இருப்போம். உள்ள இந்த பனியன் இதெல்லாம் ஒன்றும் போட மாட்டோம். அப்படியே விரதம் இருந்துட்டு 15 நாளும் கொண்டாடிட்டு நெருப்பு வந்து கோயில் பக்கத்தில் குண்டம் வளர்த்துருவோம். அதில் வந்து நெருப்பு போட்டு நாங்கள் டெய்லி கடவுளை நினச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு எங்கள் பாரம்பரிய இசையை ரசிச்சுட்டு இருப்போம். அப்புறம் அந்த கடைசி 3 நாள் வந்து பொங்கல் வைப்போம். பொங்கல் வச்சு கடவுள் படித்து, அதாவது ஒன்லி ஜென்ஸ் மட்டும்தான் இங்கே இருப்போம். கோயிலில் இருந்துட்டு பொங்கல் படித்து அதை லேடிஸ்க்கு எல்லோரும் கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுப்போம். இங்கே ஜென்ஸ் எல்லாம் இங்கேயே சாப்பிட்ருவோம். முடித்து கடைசி நாள் வந்து நம்ம இந்த இன்னைக்கு கொண்டாடுறோம். இதில் வந்து மற்ற நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் கூப்பிட்டு விமர்சையாக எங்கள் டான்ஸோட கோயில் அவங்கள வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்களும் கடவுள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பண்ணி இன்றைக்கி முடிச்சுருவோம். நாங்கள் வந்து வருடாந்தோறும் டிசம்பர் இல்லை ஜனவரியில் வந்து பிறை பார்த்துட்டு இந்த 500 அம்மனோர் பண்டிகையை கொண்டாடுறோம். இந்த பூஜையில் எங்களை சிறப்பு வழிபாடாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் வந்து எங்களுடைய பாரம்பரிய உணவான சாமை சோறு பொங்க வச்சு ஊரில் இருக்கிற அனைவருக்கும் கொடுத்துட்டு இரவு இந்த கோயில் வளாகத்தில் இன்னைக்கு இரவு வந்து தங்கிட்டு பெண்கள் மற்றும் ஆண்கள் வந்து நடனம் ஆடிட்டு அந்த 3 நாள் முடிச்சிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடைசி நாள் வந்து ஆக்கையர் பச்சாலாட்டுன்னு சொல்கிறோம். இந்த பண்டிகை இந்த கடைசி நாள் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய அனைவருக்கும் இந்த பக்கத்தில் கிராமத்தில் இருக்க அனைவருக்கும் அழைப்பிதழ் கொடுத்துட்டு இந்த விழாவை சிறப்பிச்சுட்டு இன்னைக்கூட எங்களுடைய 500 அம்மனோர் திருவிழாவை முடிச்சுக்கிறோம்.